அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபையினால் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நாம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விதமான வாழ்க்கை, நேற்று ஒரு விதமான வாழ்க்கை, நாளை ஒரு விதமான வாழ்க்கை. ஒரே நிலையில் இல்லை. வார்த்தையோ வாழ்க்கையோ ஒரே விதமான அனுபவங்கள் இல்லை. இந்த நிலையில் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மேல் அன்புள்ளவர். அவர் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர். அவர் கிருபையுள்ளவர். அவர் பொறுமை உள்ளவர். அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மோடு அவர் இடைப்படுகிறார். நமக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்தவர். அவர் நம்மோடு இடைப்படுகிறவர். அவர் நம்மோடு பேசுகிறவர். அவர் நமக்காக சிலுவையை சுமந்தவர். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். நம்மை வாழ வைக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல. அவர் யார் தெரியுமா? உலகம் முழுவதும் ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க. ஒருவரும். உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் குறையுள்ளவர்கள். அத்தனை பேரும் தடுமாறுகிறவர்கள். முதல் மனிதன் ஆதாம் தவறி போனார். ஆண்டுடைய வார்த்தையை மீறி போனார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார். அதை தொடர்ச்சியாக எல்லாருமே பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டோம். பாவத்தை தூண்டி பாவம் செய்ய வைக்கிற சத்துரு நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். இந்த உலகத்தின் அதிகார பிரபு அவன். எவ்வளவு தூரம் ஜனங்களை சீரழிக்க வேண்டும் என்கிற காரியத்தில் அவனை கவனம் வைத்து இரவு பகலாய் மிகவும் சுறுசுறுப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கவும், உலகத்தில் உள்ள அனைவரையும் பாவத்திற்குள் தள்ளவும் அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நாம் பிறக்கும் போதே நாம் துர்க்குணத்தில் உருவானவர்கள், பாவத்தில் உருவானவர்கள். சங்கீதம் 51 படிக்கிறோம். இப்போதும் யோவான் 1 அதிகாரம் 29 பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானன் அவரை குறித்து தெளிவான வார்த்தைகளை சொன்னார். 27 யோவான் 1:27. அவர் எனக்கு பின்னால வந்தார், என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்க நான் பாத்திரன் அல்ல என்றார். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. மறுநாளிலே, இந்த ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாளிலே, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசு கிறிஸ்து யோவான் கிட்ட வர்றார். அப்ப அதை பார்த்த உடனே யோவான் தன் உள்ளத்தில் உள்ள வார்த்தைகளை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் ஆட்டுக்குட்டியானவர். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆடு பாவங்களுக்காக அடிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியா ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறதினால் இவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவர். அவர் பற்றி வார்த்தை உண்டு. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவராக இந்த உலகத்தில் வந்தார். வந்து இப்படி அவர் நடக்கும்போது அவரை பார்த்து சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க. இந்த வசனம் சொல்லும் போது இயேசுவானவர் சிலுவைக்கு போகல, சிலுவையை சுமக்கல, சிலுவையில் மரிக்கல. ஆனால் அதன் பிறகு அவர் சிலுவை மரணம் எதற்கு என்கிற காரியம் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இங்க யோவான் சொல்றாரு, இந்த இயேசு யார் தெரியுமா? என்னுடைய பாவம், உங்களுடைய பாவம், உலகத்தில் பிறந்த எல்லாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க. அப்ப நீங்க சுமக்க வேண்டியதில்லை. நம்மெல்லாம் பாவிகளா இருந்தாலும்
நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் வந்தார். முடிவில் எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவத்தை சுமந்தார், சரீரத்தில் சுமந்தார். 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். எனவே நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 1:22 சொல்லுகிறது. எபேசியர் 1 வசனத்தில் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலங்களாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நமக்காக ஆண்டவர் பாவத்தை சுமந்தார். இப்படி ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று. எனவே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நமக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்த ஆண்டவர், நாம் அவரை பின்பற்றி வாழணும், அவருக்காக வாழ வேண்டும். மரித்த இயேசு அவர் மரணத்தோட போகல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். செத்து போன இயேசுவை உங்களுக்கு சொல்லல, உயிருள்ள இயேசுவை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்? நம்ம தான் பாவத்துல விழுந்து கிடக்கிறோம். நம்ம பரிசுத்தம் அடையணும், அவர் வழியில நடக்கணும், பரலோகத்துக்கு போகணும். ஆகவே இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெரியலன்னு நீங்க சொல்லக்கூடாது. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, பாவம் மன்னிக்கப்படட்டும், விசுவாசிங்க, அவர் வழியில நடப்போம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் விடுவித்து, ஏற்கனவே விடுவித்துட்டாரு. இன்னும் நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் சமூகத்தில் செல்ல பக்குவம் அடைவோம். பரிசுத்த தேவன் உங்களை காப்பாற்றுவாராக. ஆமென், ஆமென்.